அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, நல்லா இருக்கிறீங்களா? அன்பு மக்களே, நவம்பர் மாதம் என்றாலே நம்ம ஆன்மாக்களை நினைவு கூறுகின்ற மாதம். நம்முடைய குடும்பத்துல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இறந்திருப்பாங்க. அவங்க விண்ணகத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்காக ஜெபிக்கின்ற மாதம். கடந்த ஆண்டு இதே நாட்கள்ல அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்து ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நம்மிடம் பிரிந்து போனவர்கள் இல்ல, இறந்தவர்களுக்காக ஜெபிப்பது வீண், முற்றிலும் வீண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கிற விதத்துல 3 இறைவார்த்தைகளை கோடிட்டு காட்டி இப்படித்தான் விவிலியத்துல ஜெபித்தார்கள் அப்படிங்கறத சொல்லி நம்ம ஒரு காணொலி வெளியிட்டு இருக்கோம். அதை நிறைய பேர் பார்த்துக்க வாய்ப்பு இல்லை. அதற்கு பிறகு நிறைய புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்முடைய சேனலுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? அதனால நீங்க அதை தெரிந்துக்கணும் அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்குறேன். அதே போல நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அன்பர்களே, இரண்டாவதாக இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறந்தவர்களுக்காக ஜெபிக்கலாம் அப்படிங்கறத விட்டுட்டு இறந்தவர்களிடம் ஜெபிக்கலாமா? ஒருவேளை எங்க மாமா இறந்திருக்கிறான்னு வச்சுக்குவோம், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்காக நான் ஜெபிப்பேன், கண்டிப்பாக ஜெபிக்கலாம். ஆனால் அவரிடம் எனக்காக ஜெபிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இந்த காணொலியில நம்ம விடையை தேட போகின்றோம். அடுத்ததாக அவர்களிடம் குறி கேட்பது, என் ஃபியூச்சரை நினைச்சு நான் கேட்பது. அப்படியே நம்ம ஊர்கள்ல, குறிப்பா கிராமங்கள், இன்னைக்கு நிறைய இடங்களை நீங்க பாத்தீங்கன்னா செபஸ்தியார்ட்ட கணக்கு கேட்கறது, அந்தோனியார்ட்ட கணக்கு கேட்கறது, மிக்கேலையார்ட்ட கணக்கு கேட்கறது, இதெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கறதை குறித்து இந்த காணொலியில நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். காணொலிக்கு முதல் முறையாக வாரீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்கும் அப்படிங்கறத நீங்க மறந்துவிடாங்க. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. அன்பு மக்களே, வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அன்பு மக்களே, இந்த நான் கேட்டேன் இல்லையா நிறைய கேள்விகள், குறி பார்க்கிறது, கணக்கு கேட்பது, இறந்தவர்களிடம் ஜெபிப்பது, இது எல்லாத்திற்கும் ஒரு முக்கியமான ஒரு இறைவார்த்தை இருக்கு. அந்த இறைவார்த்தையை நம்ம இப்ப வாசிப்போம். அதிலே உங்களுக்கு நிறைய காரியங்களுக்கு விடை கிடைத்து விடும். சரியா? நம்ம அதை வாசிப்போம். இணைச்சட்ட புத்தகம் 18வது பிரிவு 10-11வது இறைவார்த்தை. தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீ மிதிக்க செய்கிறவனும், குறி சொல்கிறவனும், நாள் பார்க்கிறவனும், சகுனங்களை நம்புகிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், ஏவி விடுகிறவனும், மாய வித்தைக்காரனும், இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களிடையே இருத்தல் ஆகாது. எப்படி? இறந்தவர்களிடையே குறி கேட்கிறவனும் உங்களுடைய இருத்தல் ஆகாது. இறந்தவர்கிட்ட குறி கேட்க கூடாது. மொத்தத்துல குறி கேட்டல் அப்படிங்கிறதே தவறு. குறி கேட்டல் அப்படின்னா என்னது? ஃபியூச்சரை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, எனக்கு எப்படி இருக்கும், நான் நல்லா இருப்பேனா, நான் இன்னும் பணக்காரன் ஆயிருவனா, என்னுடைய பிரச்சனைகள்லாம் சரியாயிருமா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அது தவறு. அப்ப எதிர்காலத்தை குறித்து நீங்க யாரிடமும், குறிப்பாக இறந்தவர்களிடம் அல்லது புனிதர்களிடம் நீங்க கேட்டாலே அது தவறுதான். இங்கதான் நான் சொன்னேன், அந்தோனியாட்ட குறி கேட்கிற ஆட்கள், செபஸ்தியாட்ட குறி கேட்கிற ஆட்கள், அப்புறம் மிக்கேலையாட்ட குறி கேட்கிற ஆட்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சில ஊர்கள் இதை கணக்கு கேட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே முற்றிலும் தவறானது. இது சாத்தியமா அப்படின்னா என்னை பொறுத்தவரை சொல்லுவேன், இது சாத்தியம் அல்ல. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அன்பு மக்களே, நம்ம புனிதர்களிடம் ஜெபிப்பதே நமக்காக பரிந்துரைப்பதற்காகத்தான். எனக்கு இதை மாத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு மாத்தி தரப்போறது அந்தோனியாரோ செபஸ்தியாரோ கிடையாது, ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான், தந்தை கடவுள் தான். அப்ப இந்த தெளிவு நமக்கு நன்றாக வேண்டும். அவர்களால நமக்கு பரிந்துரை செய்ய முடியும். அவருடைய பரிந்துரை வல்லமை மிக்கதாக இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆனா நமக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடியது புனிதர்கள் அல்ல, மாறாக புனிதர்களின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்ப அந்தோனியாட்ட நீங்க கணக்கு கேட்கிறதோ, செபஸ்தியாட்ட கணக்கு கேட்கிறதோ இந்த இறைவார்த்தையின்படி முற்றிலும் தவறானது. நீ அப்படி கேட்கவே முடியாது. காரணம், உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போவது தந்தை கடவுளும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும், தூய ஆவியானவர் தான், மூவரு இறைவன் தான். எந்த புனிதர்களும் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து மாற்றி அமைக்க முடியாது. அவர்களால நம்ம எதிர்காலத்தை உங்களுக்கு பிரெடிக்ட் பண்ண முடியாது. அதான். அப்ப குறி கேட்பது அப்படின்னு நம்ம ஊர்கள்ல யாராவது செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா நீங்க அவர்களை அன்பால் கண்டிக்க வேண்டும். நீங்கள் அவர்களை தவிர்க்க வேண்டும். அவர்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில இந்த குறி கேட்கிற நிகழ்வு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. ஒருவேளை உங்க ஊர்ல இந்த குறி கேட்கறது இன்னும் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப ரொம்ப தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன் மக்களே, குறி கேட்பது, கணக்கு கேட்பது என்பது இறந்த ஆவிகளிடமும் கூடாது. ஏன், புனிதர்களுடைய பெயராலும் நீங்கள் ஒருவேளை யாராவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது உண்மையில தவறு, அது சரியாக இருக்க முடியாது. காரணம், புனிதர்களால் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுட்டா? வெற்றி. இந்த பின்னணியில அடுத்த கேள்வியை நம்ம பார்க்கணும் அன்பு மக்களே. என்னது? இறந்த நபர்களுக்காக ஜெபிக்கலாம். மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். மாற்று கருத்து நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த வீடியோவை நீங்க போய் பாருங்க. ஆனா இறந்தவர்களுக்காக ஜெபிக்கலாமா அப்படிங்கிற அந்த கேள்வி. அதாவது, ஐ கேன் ப்ரே ஃபார் த டெட்.
பட் கேன் ஐ ப்ரே டு த டெட்? வித்தியாசம் புரிஞ்சிச்சா? இதுல இப்போ நிறைய பேருக்கு நமக்கு சிக்கல் வரும். அன்பு மக்களே, இப்போ ஒரு வேளை என்னுடைய மாமா இறந்துட்டாங்க, நான் அவருக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அது தப்பு இல்லை. ஆனா என் மாமாவிடம், மாமா நான் இப்படி ஒரு இன்டர்வியூக்கு போக போறேன், எனக்காக நீங்க ஜெபிச்சுக்கிடுவீங்களா? மாமா எனக்கு நாளைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் இருக்குது, நான் வின் ஆகணும், நீங்க ஜெபிச்சுக்கிடுவீங்களா அப்படின்னு நம்ம கேட்கறதுல தவறு இருக்கிறதா அப்படிங்கிறது தான். இல்ல நீங்க தவறு இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா குறி கேட்பது போலயே மாறிவிடுமே அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரலாம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில இந்த பிரச்சனை பல ஆண்டுகளா, நூற்றாண்டுகளாக இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஏன் இவர்கள் எல்லாரும் பிரிந்து போன கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை குறை சொல்வதும் சரி, அல்லது நீங்க செய்யறது தப்பு, உங்களால இறந்த ஆட்கள்கிட்ட ஜெபிக்க முடியாது அப்படின்னு சொல்ற எல்லா விடயங்களும் இதை சுத்தி தான் இருக்கிறது. அன்பு மக்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குறி கேட்டல் என்பது வேற, ஒரு நபரிடம் நமக்காக ஜெபிக்க சொல்வது வேற. இவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இறந்த ஆட்கள்கிட்ட எப்படி நீ ஜெபிக்க முடியும், அவனுக்கு என்ன இருக்குது, ஒண்ணுமே இல்லையா, அவன் முடிஞ்சு போச்சு, அவன் வாழ்க்கை மண்ணோட மண்ணா மக்கிட்டாப்ளே அப்படின்னு சொல்லி நம்ம நபர்கள் கேட்கலாம். ஆனா அன்பு மக்களே, கிறிஸ்தவத்தை பொறுத்தவரையில இறப்பு என்பது முடிவு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த விடயமும் பல கேள்விகளுக்கு நமக்கு தெளிவை கொடுக்கும். இறப்பு என்பது ஒரு பொழுது முடிவு அல்ல, மாறாக அது விண்ணக வாழ்வினுடைய தொடக்கம். ஆன்மா அப்படிங்கிறது அங்கு ஒரு மறு உருவத்தை எடுக்கிறது. எப்படி ஆண்டவர் உயிர்த்த பிறகு அவர் குளோரியஸா இருந்தாரு, மகிமையா இருந்தாரோ, அதே போல நம்ம நீதிமானாக வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம மகிமையாக இருப்போம். அதனாலதான் பவுலடியார் சொல்வாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பின் மூலமாக அவர் இறப்பை வெற்றி கொண்டார், பாவத்தை வெற்றி கொண்டார். சாவே உன் கொடுக்கு எங்கே அப்படின்னு சொல்லி இந்த கேள்விகள் கேட்பதெல்லாம் இதை மையப்படுத்தி தான். அப்ப இறப்பு என்பது கிறிஸ்தவத்தை பொறுத்தவரையில ஒரு எண்டு கிடையாது. இட் இஸ் அ பிகினிங் ஃபார் another லைஃப், another eternal லைஃப் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறு உருவம், டிரான்ஸ்பிகரேஷன் எடுப்பார் இல்லையா, அப்போ அங்க ஒரு 2 பேர் வருவாங்க. யாரெல்லாம் அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன். அந்த 2 பேரும் யூதர்களை பொறுத்தவரையில இறந்தவர்கள் தான். ஆனா ஆண்டவர் அங்க வந்து முகமுகமாக பேசுகிறார்கள், அதை சீடர்கள் பார்க்கிறார்கள், அப்போஸ்தலர்கள் பார்க்கிறார்கள். அதனாலதான் தொடக்க நூல்ல இருந்தே ஆண்டவர் சொல்வாரு, நான் ஆபிரகாமின் தந்தை, ஈசாக்கின் தந்தை, யாக்கோபினுடைய தந்தை, எல்லாம் அப்படி வரிசையா சொல்லிட்டே போவார். காரணம் என்ன? நான் உங்களுடைய வாழ்பவர்களின் தந்தை. கிறிஸ்தவத்தை பொறுத்தவரையில நீதிமானாக இருக்கிறவர்கள், வாழும் பொழுது கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள் யாருமே இறப்பது கிடையாது, யாருமே இறப்பது கிடையாது. அப்போ குறி கேட்டல் அப்படிங்கிறது சாத்தியம். இந்த நம்ம இன்னைக்கு வாசித்த அந்த வார்த்தையை பொறுத்தவரையில குறி கேட்டல், இறந்த ஆவிகளோடு பேசுவது என்பது சாத்தியம். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவம் இதை முற்றிலுமாக கண்டிக்கின்றது. உங்களால பேசக்கூடாது, பேச முடியாதுன்னு கிடையாது, பேசக்கூடாது. ஆனா அதே வேளையில நீங்க அவர்களிடம் ஜெபிக்கலாம். ஆனா அந்த ஜெபிக்கிறதுல எப்படி அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வேணும். ஒருவேளை நான் மாமா சொன்னேன் இல்லையா, மாமாட்ட ஒருவேளை நான் கேட்கலாம், எப்படி மாமா எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, உங்களால முடியுமா ஆண்டவர்கிட்ட எனக்காக பரிந்து பேச, நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கீங்க அப்படின்னா எனக்காக பரிந்து பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க உங்களால கேட்க முடியும், கேட்கலாம். ஏன்னா இன்னைக்கு புனிதர்கள் என்பவர்களை திரு அவை அங்கீகரித்தது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பங்கு சமூகத்துல நிறைய பேர் புனிதர்களாக இறந்து இருக்கிறார்கள். நம்ம மத்தியில நிறைய புனிதர்கள் உண்டு, அவர்களுக்கு வல்லமை உண்டு. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, நல்ல நீதிமான்கள் கேட்கின்ற ஜெபங்கள் உடனடியாக நடக்கும். அவர்களால நமக்கு ஜெபிக்க முடியும், இல்ல மாற்று கருத்து இல்லை. அப்போ ஒருவேளை இன்னைக்கு உங்க அம்மா அல்லது உங்க அப்பா அல்லது உங்களுக்கு பிடித்த நபர்கள், இந்த உலகத்துல வாழும் பொழுது உங்கள் மீது அக்கறை கொண்டிருந்த நபர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அவர்களிடம் உங்களால ஜெபிக்க முடியும். நீங்க அவர்கள் உண்மையிலேயே விண்ணகத்துல ஆண்டவரோடு இருக்கிறார் அப்படின்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா உங்களால ஜெபிக்க முடியும். இல்ல எங்க அம்மா அப்பா எனக்கு வாழும் பொழுதே ரொம்ப தவறுகள் செய்தாங்க, அவங்க ஹெல்ல இருப்பாங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட ஜெபிப்பதை தவிர்க்கலாம். ஆக அன்பு மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உண்மையிலேயே நான் என்னுடைய குடும்பத்துல இறந்தவர்களிடம் ஜெபிப்பது உண்டு. அவர்கள் நிறைய காரியங்களை எனக்கு செய்து தந்திருக்கிறாங்க. ஒருவேளை உங்கள யாராவது உங்களுடைய க்ளோஸ்ட் ஒன், லவ்டு ஒன்ஸ், நீங்க அன்பு செய்தவர்கள்ட்ட ஜெபிச்சிருக்கீங்களா, ஜெபிச்சது நடந்திருக்கிறதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு காணொலியோட நம்ம சந்திக்கலாம். அதுவரையில இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். முடிந்த மற்றவர்களோடு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you.